கார் இருக்கு, என்னால் கார் எடுத்து எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, என்கிட்ட கார் ஓட்டுற ஆசை அதிகமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, என்கிட்ட கான்ஃபிடென்ஸுமே இருக்குது, கார் எனக்கு ரொம்பவும் நல்லா பிடிக்கும். ஸோ இந்த கார் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, டிப்ஸ் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நான் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறோம். இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்குது. ஸோ என்கிட்ட கார் இருக்குது, நான் அப்படி இருந்து கூட என்னால் டிரைவ் பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலாக டிரைவர் போட்டு தான் பண்ண முடியுது. இன்கேஸ் டிரைவர் போட்டு பண்ணாலுமே எனக்கு பல டைமில் டிரைவர்ஸோட சப்போர்ட் எனக்கு கரெக்டான டைமில் ரீச் ஆக மாட்டேருக்கு. அதனால் ஓன் செல்ஃப் டிரைவிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பட்ட கஸ்டமர்ஸ் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கார் வாங்கிட்டேன், என்னால் டிரைவ் பண்ண முடியுன்றது ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஸோ கான்ஃபிடென்ஸ் இது தப்பே கிடையாது. அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக போகும்போது ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் கற்றுக்கும் போது சில விஷயத்தை நீங்கள் கேப்சர் பண்ணி கற்றுக்கும் போது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும். ஸோ நீங்கள் பல பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நான் கார் வாங்கிட்டேன், அந்த காரை நான் டிரைவர் போட்டு கற்றுக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராஃபிட் போகுது. அதில் போகும்போது நான் என் காரை நானே கற்றுக்கினேன், என் ஃபேமிலியோட லாங் ட்ரைவ் நான் போக முடியும். ஸோ கார் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்துலையும் வெயில் காலத்துலையும் நமக்கு சேஃப் அண்ட் சைடாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு சப்போர்ட்டை ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட காரை நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்ட வண்டியை நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான ட்ராவலிங் பண்ணி போகும்போது அந்த ஹாப்பி ஜார்னி ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் உங்களுக்கு கடைசி வரைக்குமே. ஸோ நீங்கள் கற்றுக்கும் போது பண்ணுற தவறுகள், அதாவது இந்த கிளட்ச் கண்ட்ரோல், பிரேக் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலால் வர தவறுகள் ஆபத்தை கொடுக்குறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து டிரைவர்ஸ், நீங்கள் போகிற டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிரைவர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காமனாக ஒரு காரியோ 2 காரியோ 3 காரியோ பேஸ் பண்ணி அவங்க டிரைவ் பண்ணலை. அவங்க அதை கற்றுக்கும் போதே ரொம்ப ஆசை, அந்த ஆர்வத்தோட இந்த காரை கற்றுக்குறாங்க. அப்படி கற்றுக்கும் போது தான் இன்னைக்கு அவங்க பார்க்காத சவால்கள் கிடையாது. என்ன கேட்டால் டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. நம்ம நம்பி இவ்வளோ பேர் வராங்க, 10 பேர் வராங்க, 20 பேர் வராங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவங்க ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. கேப்பபிலிட்டி இருக்குன்னா அவங்க மெயினாக கற்றுக்கும் போது கேப்சர் பண்ணி கற்றுக்குறாங்க, ஒவ்வொரு விஷயமும் விரும்பி கற்றுக்குறாங்க. அந்த விரும்பி கற்றுக்கிற ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் அவங்களுக்கு இந்த ஆசையுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ரொம்ப சப்போர்ட்டாக பேக் போனாக இருக்குது. கடைசி வரைக்குமே அவங்க ட்ராவலிங் கரெக்டாக கொண்டு போவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் கூட கொண்டு போகிறாங்க. இந்த ப்ரொஃபஷனல் டிரைவருக்கும் ஸோ இந்த பிகினர் டிரைவருக்கும் மிகப்பெரிய ஒரு கேப்னஸ் கிடைக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கார் வாங்கிட்டேன், என் டிரைவிங் பண்ணும்போது ஆக்சுவலாக நானுமே ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் நினைக்கிறவங்க தான் இந்த ஃபுல் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கம்பல்சரி நான் ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆகணும்னா பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ காமன் டிரைவர்ஸோட நம்மளும் மிங்கிள் ஆகணும். அந்த மாதிரி மிங்கிள் ஆகும்போது தான் ஆக்சிடெண்ட்டை கவரேஜ் பண்ண முடியும், தடுக்க முடியும். ஸோ நீங்கள் பெரும்பான்மையான ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவரால் கண்டிப்பாக ஆகாது. 100% நான் கார் வாங்கிட்டேன், என்கிட்ட கார் இருக்குது, ஆசை அதிகமாக இருக்கும்போது, ஆர்வம் அதிகமாக இருக்கும்போது, ஓவர் கான்ஃபிடென்ஸும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அப்படி ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும்போது தாராளமாக அப்படியேப்பட்ட கஸ்டமர்ஸ் தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமாகவும் இருக்காங்க. ஸோ நான் காரை கற்றுக்கிறது அப்போ எப்படி தான் கற்றுக்கிறது காரை, எனக்கு கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எனக்கு வந்து கார் கற்றுக்கினே ஆகணுன்ற போது தான் அந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அது மேலே நீங்கள் ஒரு ஆசை அதிகரிக்கீங்க. ஒரு காமனாக காருக்கும் நமக்கும் வந்து கேப்னஸ் இருக்குது, ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. சில டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் இருக்க கம்ப்ளைண்ட்டை அப்படியே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தாராளமாக நான் சொல்ல சின்ன எக்ஸாம்பிள் தான். அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த காரை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அந்த காரை அவங்க ரொம்ப லவ் பண்ணுறதுனால தான் அவங்களோட ஆக்சிடென்ட்டுமே முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும். இந்த காரில் இந்த விஷயம் நமக்கு கம்மியாக இருக்குது, ஸ்டேரிங் காலம் வந்து ரொம்ப கண்டிஷன்ஸ் கம்மியாக இருக்குது, பிரேக்கோட லெவல் தெரியும், அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுமே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரியான டிரைவர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் கார் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சில விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு காரில் சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு செக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குமே அந்த காருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த ஐடென்டிஃபையுமே கரெக்டாக பண்ணுவாங்க. டயர் வந்து முன்கூட்டியே வெடிக்குதுன்னா சில ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு தெரியும். ஸோ அது பேசிக்கான விஷயம் இந்த பிகினர்ஸ்க்காகட்டும் உங்களுக்கு டிரைவர்ஸ்க்காகட்டும் தெரியாது. ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ்க்குமே பிகினராக கார் கற்றுக்குன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸாக வச்சு டிரைவ் பண்ணும்போது வித்தியாசங்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நானுமே ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆகணும், எனக்குமே ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆக ஆசையாக இருக்குது. ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிளட்ச் எதுக்கு யூஸ் ஆகுது, பிரேக் என்ன, ஸ்டேரிங் காலம்னா என்ன,
ஸோ ஆக்சிலேட்டர் எந்த அளவுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் கரெக்டான விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இந்த கார் மட்டும் கற்றுக்க முடியாது. இன்கேஸ் எந்த விதமான காராக இருந்தாலும் கற்றுக்கலாம். ஒரு காரை நீங்கள் டிரைவ் பண்ணி கரெக்டாக கற்றுக்கினீங்கன்னா பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சு நீங்கள் கற்றுக்கும் போது உங்ககிட்ட வேறு எந்த கார் கொடுத்தாலுமே நீங்கள் தாராளமாக டிரைவ் பண்ணுவீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரை கற்றுப்பாங்க, அந்த ஒரு கார் ஓட்ட தெரியும், இன்னொரு கார் போகும்போது 10 வாட்டி ஆஃப் பண்ணுவாங்க. இன்னைக்கு பல பேர் பண்ணுற கம்ப்ளைண்ட்டுமே அதுதான். நான் என் காரை எடுத்துட்டேன், என் காரை ஒழுங்காக கற்றுங்க, இன்னொரு கார் வாங்கும்போது அவங்க கண்டிப்பாக அந்த தப்பை தாராளமாக பண்ணுவாங்க. அவங்க ப்ரொஃபஷனல் டிரைவர் கிடையாது, அவங்க காருக்கு மட்டும்தான் அவங்க டிரைவர் ஆவாங்க. ஸோ நீங்களுமே ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆகணும்னா ஸோ பேசிக்கான விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை நான் என்கிட்ட கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருந்தால் கூட இந்த டிரைவிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணி கற்றுக்கும் போது மட்டும்தான் நீங்கள் ஒரு ஹையர் லெவலுக்கு போக முடியும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸோ கார் டிரைவிங் ஒரு பிகினர்ஸ் எப்படி கார் கற்றுக்குறாங்க, ஸோ அந்த கார் கற்றுக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன மைண்ட் செட்டப்னு தெரிஞ்சு சில தவறுகள் பண்ணுறாங்க, அந்த தவறை எப்படி லைவாக நம்ம ஸ்டடி பண்ணுறது. நான் எவ்வளோ வீடியோஸ் கார் டிரைவிங் டிப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்படி இருந்த கூட இந்த கார் டிரைவிங்க்கு நான் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன்னா, என்னோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டை கம்மி பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பெரும்பான்மை அன்றைக்கி நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எந்த லெவலில் இன்றைக்கி ஆக்சிடென்டோட லெவல் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. இந்த ஆக்சிடென்ட்டை கம்மி பண்ணணும்னா இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் பிகினர்ஸாக இருக்கிற டிரைவர்ஸோட லெவலை நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்டடி பண்ணும்போது ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே கற்றுக்கிற விஷயத்த கரெக்டாக கற்றுக்கும் போது மட்டும்தாங்க உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ரிசல்ட்டுமே கரெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கலாம். நான் எடுத்த கார் இங்கே எடுத்துட்டேன், என்னுடைய காரை நான் எடுத்துகிட்டு போகணும், என் ஃபேமிலியோட இங்கேருந்து நான் அங்கே தூரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சால் போதும்னு மட்டும் தயவுசெய்து கார் கற்றுக்காதீங்க. பேசிக்கான விஷயத்தை அடிப்படையை ட்ரைனிங் எடுத்துங்க. நல்லா ட்ரைனிங் எடுத்து அந்த காரில் நீங்கள் அடாப்ட் ஆகிடுங்க. அந்த கார் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்படி நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கார் ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும். சில டைமில் உங்களுக்கு தெரியாத சில விஷயத்த கார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ காமனான விஷயத்தை சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக நான் அடுத்த கற்றுக்கினேன், உங்கள் பிகினர் கற்றுக்கிறாங்க, ஸோ அவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு தப்பை நான் லைவில் உங்களுக்கு நான் போட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி அவங்க என்னென்ன மாதிரி கற்றுக்கிட்டனா ஸோ ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆக முடியும். ஸோ என்னுடைய நோக்கமும் அது மட்டும்தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆக முடியுங்க. அதுக்கு முன்னே தான் நம்ம பண்ணணும். நம்மளுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கணும், கார் மேலே இருக்க ஆசை அதிகமாக இருக்கும், கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸும் இருக்கலாம், தப்பே கிடையாது. நம்மகிட்ட இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது நல்லது தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது தான் காருக்குள்ள நீங்கள் அடாப்ட் ஆவீங்க. ஸோ பிகினராக ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் பண்ணி கற்றுக்கும் போது மட்டும்தான் அந்த கார் உங்களுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ ரியாலிட்டி இது மட்டும்தான் நான் சொல்கிறது ரியாலிட்டி மட்டும் தான் இன்றைக்கி நான் பேசுவேன். ஜெனரலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கஸ்டமர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு டிரைவிங் சொல்லிக் கொடுங்க. ப்ரொஃபஷனல் டிரைவராக ஒவ்வொருத்தரும் டிரைவர்ஸாக நீங்கள் கற்றுக்கும் போது தான் நீங்கள் அடுத்து வரவங்களுக்கு கரெக்டான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் அடுத்து வர விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவருமே இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு உடனே ரீச் ஆகும். தெளிவில்லைன்னா அந்த பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் போடும்போது யாராக்கா அந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்கிட்ட கார் இருக்குது, என்னால் கற்றுக்க முடியல, எனக்கு தாராளமாக நீங்கள் கற்றுக் கொடுங்க, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் இடத்துக்கே நான் லைவாக சொல்லித்தரேன். உங்களுக்கு கார் டிரைவிங்காக டிப்ஸு ப்ளஸ் கார் எப்படி சீக்கிரமாக கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷனல் டிரைவராக நீங்கள் எப்படி ஆகலான்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்கள் இடத்துக்கே லைவாக நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிற விஷயத்தை கரெக்டாக கற்றுக்கும் போது எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அகைன் உங்களுக்கு ரிசல்ட்டுமே தெளிவாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ.